ஸோ இந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா கோபியை நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாரி பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அவன் கை தடுறது உனக்கு தெரியாது வெல் அந்த மாதிரிலாம் இருக்க போதில்லை. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா எப்படி ஆக்சுவலாக செல்ஃப் மோட்டிவேட்டடாக டெய்லி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வீடியோஸாக நீங்கள் பார்த்துனாலே தெரியும், நான் எல்லா ஒரு கான்செப்டையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோடய ஓன் கான்செப்ட். அதாவது ஓன் கான்செப்ட்னா எனக்கு யூஸ் ஆகி எனக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு ஒர்க்கான விஷயம் தான் நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதில் எப்படி டெய்லி லேசியாக இல்லாமல் ஃபுல் மோட்டிவேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் பெயின். ஸோ இந்த கான்செப்ட்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வெல் எனக்கு 100%, 200, 500% எனக்கு ஒர்க் ஆகிருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் வித்தின் 2 weeks, அதாவது பார்த்தீங்கன்னா 14 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை இந்த வரைக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமை 10K ஃபாலோவர்ஸ்லேருந்து 100K ஃபாலோவர்ஸ் கொண்டு போனேன். ஃபோக்கஸ் ஆகிடுப்பா தம்பி. வித்தின் 14 days நினச்சி பாருங்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10K ஃபாலோவர்ஸ் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா 1 மாதம் 6 மாதம் எடுத்துப்பாங்க. பட் 90K ஃபாலோவர்ஸ் வித்தின் 14 days. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஐ ஒர்க் 14 hours a day. நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணேன். என்னதான் அந்த 14 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பட் ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். சப்போஸ் நாளைக்கு 4-5 விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதேமாரி நாளைக்கு அந்த விஷயத்தை எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் இட்ஸ் பெட்டர் தென் பான், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் நிச்சயமாக 200% உங்களுக்கும் கிடைக்கும். அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹியூமன் சைக்காலஜியில் இருக்கிற ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுப்போம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிங்கனாலே போதும், வெல் நம்ம ஏன் ஒரு விஷயம் பண்ணுறோம், ஏன் ஒரு விஷயம் பண்ண மாட்டோம்னு உங்களுக்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா இஸ் மேட் ஃபார் சர்வைவல், நாட் ஃபார் சக்ஸஸ். நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்வை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பிரெயின் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது. சர்வை ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பெயினை அவாய்ட் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது இடத்துல எங்கேயாவது நம்மளுக்கு பெயின் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும், இல்லைனா அந்த சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் அவாய்ட் பெயின். இப்போ சொல்லணும் வைங்களேன், when there is a pain there is a change. வலி இருக்கிற இடத்துல தான் மாற்றம் இருக்கும், எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் டெய்லி லைஃபே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவும் ஆங்ஸைட்டியாகவும், பார்க்கவே நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க, மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்குது, ஒரு கோலை நீங்கள் 1 வருஷம் முன்னாடி செட் பண்ணிங்க பட் 2 வருஷம் இன்னும் நீங்கள் அச்சீவ் பண்ணலன்னு வைங்களேன். அதாவது இப்போ உங்கள் சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் அந்த சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லைன்னு வைங்களேன். அதுக்கு முழுக்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம், அதாவது நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை. சப்போஸ் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் நிச்சயமாக அந்த சுச்சுவேஷன் மாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் மாற்றலைன்னா தென் உங்கள் சுச்சுவேஷன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருக்கிறீங்க, அதாவது உங்கள் சுச்சுவேஷன் பெயின்ஃபுல்லாக இல்லை. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம் இல்லைங்களா, என் ஃப்ரெண்டே சொல்லலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓவர் வெயிட்டாக இருப்பான், அதாவது 90 கிலோ இருப்பான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலாய்ப்பாங்க. இந்தமாரி பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்கார இடத்துல நீ ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக புள்ளி பண்ணுவாங்க. வெல் என்னதான் அவனுக்கு புள்ளி பண்ணாலும் அவனுக்கே அந்த சுச்சுவேஷனில் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவன் வெயிட்டை குறைக்கவே இல்லை. அவனுக்கே தெரியுது அந்தமாரி ஓவர் வெயிட்டாக இருக்குது, அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது, மற்றவங்களும் வேறு கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் தெரியுது. பட் இருந்தாலும் அவன் அதுக்காக ஜிம்முக்கு போகிறதும் இல்லை, அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறதும் இல்லை, அதுக்காக டயட் பண்ணுறதும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை, சிம்பிள். அவன் ஓவர் வெயிட்டாக இருக்குது உண்மையிலே அவன் ஹார்ட்டில் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் நிச்சயமாக வெயிட்டை குறைச்சிருப்பான். ஏன்னா அவர் ஹியூமன் பிரெயின் அவாய்ட் பெயின். அவனுக்கு பெயின் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு குறைக்கல. அவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்கன்னா பெயினுக்கும் இல்லை ப்ரெஷருக்கும் இல்லை, நடுவில் இருக்கான். அதாவது ஹி ஃபீல்ஸ் செமி கம்ஃபர்டபுள், பெயினாகவும் இல்லை ஒரு ப்ளஷராகவும் இல்லை, இதுக்கு நடுவில் இருக்கான். ஸோ இது நடுவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் எப்போதுமே சேஞ்சே ஆகாது. நோ சேஞ்சே ஆகாது. ஏன்னா நம்ம லைஃப் அதாவது when there is a pain there is a change. பெயின் இருக்கிற இடத்துல தான் சேஞ்ச் இருக்கும். ஸோ அவனுக்கு பெயினே இல்லாதனால அவன் அந்த ஓவர் வெயிட்டான அதாவது ஓவர் வெயிட் பாடியை அவன் சேஞ்சே பண்ணல. ஸோ இதுக்கு ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ என்னோட ஓவர் வெயிட்டான ஃப்ரெண்டை வந்து ஒரு சூடான ஒரு கொதிக்கிற கல்லில் வந்து உட்கார சொன்னு வைங்களேன், அவன் உட்கார மாட்டான், எழுந்து நவுந்துருவான். ஏன்னா அந்த கல் உட்காருன்றது அவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நவுந்துருவான். ஓவர் வெயிட்டாக இருக்கிறதும் அந்த சூடான கல்லில் உட்கார மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சுன்னு வைங்களேன், தென் டெஃபினெட்லி அவன் வெயிட்டை குறைச்சிருப்பான். It's impossible to exist somewhere where you're not comfortable. If I were to say lay on these red hot stones and you tried to do it, you'd get up and move because it hurts, it's not comfortable. You have to get out of that position. Yet, if you look at your life is in a shit position, but you don't move, you don't do anything about it. So if it was really truly uncomfortable to you, like those red hot stones were,
you'd change something. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்காதனால பார்த்தீங்கன்னா அவனை குத்தி குத்தி காமிச்சு அவனை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்போலாம் நினைக்காதீங்க. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி நோ ஈச் அதர், ஸோ இட்ஸ் நோ இஷ்யூ. டெய்லியும் ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது, என் சுச்சுவேஷன் நினச்சா எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உலகத்தில் இருக்க ஒரு அழகான பொண்ணு கூட ஜஸ்ட் நீங்கள் ஒரே கிளிக்கில் பான்ஹப்பில் பார்த்துலாம். அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் பார்க்குற அதே ரீல்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் உட்காந்து பார்க்கலாம். அப்புறம் கிம் கார்டாஷியன் சாப்பிட்ற லேஸை நீங்கள் 5 ரூபா பாக்கெட்டை நீங்கள் வீட்டில் வாங்கி சாப்பிடலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா there is no pain. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது. பிகாஸ் we don't feel enough pain. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது நம்ம கரண்ட் லைஃப் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் அதிகமான பெயினை உள்ளே செலுத்தணும். ஸோ அதை செலுத்துகிற மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகி ஈஸியாக வந்துடுவோம். as simple as that. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, you have to have a standard. ஸோ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். அதாவது லவ்வில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கணும், ஒரு பவுண்டரி வைக்கணும். பட் நான் சொல்ல வர ஒரு டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்னா த லோவஸ்ட் வெர்ஷன் தட் யூ கேன் அக்செப்ட். அதாவது ஸ்டாண்டர்ட்ன்றது ஒரு பெஞ்ச் மார்க், இதுக்கு கீழே நீங்கள் போக மாட்டீங்க. அந்த சப்போஸ் அந்த ஸ்டாண்டர்டு கீழே நீங்கள் போனீங்கனாலும், அதாவது ஸ்டாண்டர்டு கீழே நீங்கள் போனீங்கன்னா யூ ஃபீல் ஹெல், யூ ஃபீல் பெயின், அதுலேருந்து மேலே வந்துடுவீங்க. ஸோ ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதை நீங்கள் கீழே போக மாட்டீங்க. அதாவது அந்த பெஞ்ச் மார்க்கை நீங்கள் என்றைக்குமே பிரேக் பண்ணவே மாட்டீங்க. ஸோ ஒரு என்னோடய லைஃப்பில் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் குளிப்பேன். ஒரு நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் குளிக்காமல் இருந்ததே இல்லை. போய் குளிக்கணுன்றது என்னோடய கோலில் கிடையாது. டெய்லியும் குளிக்கணும், இட்ஸ் மை ஸ்டாண்டர்ட், குளிச்சே ஆகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாண்டர்டே. ஏன்னு சப்போஸ் ஒரு நாளைக்கு நான் குளிக்காமல் நைட்டு போய் படுத்துருன்னு வைங்களேன், ஐ லிட்ரலி ஃபீல் பெயின். என்னால் நைட்டு நிம்மதியாக தூங்கவே முடியாது. அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா குத்தினே இருக்கும், உறுத்தினே இருக்கும். ஏன்னா நான் அந்த இடத்துல என்னோடய ஸ்டாண்டர்டை என்னோடய ஸ்டாண்டர்ட் என்ன பார்த்தீங்கன்னா குளிச்சே ஆகணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை மீறும்போது பார்த்தீங்கன்னா அதை மீற முடியாது. சப்போஸ் மீறினாலும் ஐ ஃபீல் அ லாட் ஆஃப் பெயின். அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மோட்டிவேட் பண்ணி போய் குளிக்க வைக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட். உங்களுக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ப்ரஷ் பண்ணுவீங்க. ப்ரஷ் பண்ணுறது கோலோ, ப்ரஷ் பண்ணுறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதோ அப்போலாம் கிடையாது. இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் டெய்லி ப்ரஷ் பண்ணுறது உங்களோட ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் கீழே நீங்கள் என்றைக்குமே போக மாட்டீங்க. as simple as that. ஸோ இப்போ இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு இது இந்த ஒரு விஷயம் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது என்னோடய ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட். என்னோடய ஃபிட்னஸ் என்னோடய ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ட்ரீம்லாம் கிடையாது, 65 kg போகணும். அதாவது 65 kg நான் அட்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ லிட்டரலி ஹேவ் அ 6 pack. இதை 65 kg அடிச்சு பண்ணும்போது. பட் என்னோடய ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது த திங் தட் ஐ கேன் lowest version that I can accept is 75 kg. அதாவது நான் என்னோட ட்ரீமை 65 kg நான் அச்சீவ் பண்ணுறோம் இல்லையோ, பட் என்றைக்குமே எந்த சுச்சுவேஷன்லையுமே நான் என்னோடய ஸ்டாண்டர்டு கீழே வரவே மாட்டேன். அதாவது 75 kgக்கு மேலே போகவே மாட்டேன். as simple as that, பீரியட். ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகிற டைம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி ஓவர் வெயிட்டை நானே ஃபீல் பண்ணேன். ஒரு மாதிரி குண்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எதிர்த்து ஹாஸ்பிட்டல் போய் வெயிட் போட்டு பார்க்குறேன், 80 கிலோ வருது. ஐயையோ, அப்போ என்னை பார்க்கணுமே. அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு புஷ்அப்ஸு, புல்லப்ஸு, உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 10 கிலோ டம்பிள் ஆர்டர் போட்டேன். அப்புறம் முட்டை, சிக்கனு, 3 மேலே ஒர்க் அவுட்டு, ஓடுறது, உடையாடுறது, அவ்வளோத்தையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விக்ரஸாக, டென்ஷனாக, வெறியோடு பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸில் என்னோடய ஸ்டாண்டர்டே 75 கிலோ. அதுக்கு கீழே போனால் தேர் இஸ் அ ஹெல். ஐ ஃபீல் டிஸ்கஸ்டிங் அண்ட் பெயின். ஸோ நான் என்னோடய ஸ்கூல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் நான் பேஸ்கெட்பால் ஆடினேன் ஒரு 5 வருஷத்துக்கு. பட் நான் அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்அப்ஸும் ஒரு புல்லப்ஸும் நான் எடுக்க மாட்டேன். பட் இந்த 80 கிலோ நான் போனேன்னு தெரிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் தான். அந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 50 புஷ்அப்ஸ் நான் எடுக்க கற்றுக்கிட்டேன், 15 புல்லப்ஸ் எடுத்தேன். நான் ஆக மொத்தம் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 8 கிலோ குறைச்சேன். லைக் மசில்லாம் கூட குறைஞ்சிது. ஏன்னா அப்போ எனக்கு ஃபிட்னஸ் பற்றி அவ்வளோ நாலேஜெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்டாண்டர்டை மீறிட்டேன். எனக்கு டெய்லியும் டென்ஷனாக பெயினாகவும் இருக்குது. ஸோ அந்த பெயினை இங்கே இருக்கிற பெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். இட்ஸ் மோட்டிவேட்ஸ். அதாவது இந்த மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அன்லிமிட்டட் மோட்டிவேஷன். ஸோ இந்த மோட்டிவேஷன் தான் என்ன அந்த 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விகரஸாக ஒர்க் அவுட் பண்ண வச்சுது. ஸோ இப்போ என்னோட ஓவர் வெயிட்டான ஃப்ரெண்டு சொன்ன பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 kgs. ஸோ அதனால் இப்போ அவன் எவ்வளோ கிலோவில் இருக்கிறான்? 90 kgsலாம் இருக்கிறான். சப்போஸ் இதுவே அவனோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோ இருந்துச்சு வைங்களேன், தென் அவனோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இந்நேரத்தில் 70 கிலோ வந்துருக்கும்.
நம்ம ஸ்டாண்டர்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் இஸ் டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப். நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் வைக்கிறோமோ நம்ம லைஃப்பும் அதே மாதிரி தான் வந்து நிற்கும். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டு கீழே நீங்கள் போனீங்கன்னா தேர் இஸ் அ பெயின். நீங்கள் போக மாட்டீங்க, அப்படியே போனாலும் அந்த பெயின் உங்களை மேலே தூக்கி வந்து விட்டுரும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ சூப்பரான ஒரு கோட் சொல்கிற மாதிரிங்க, உங்கள் நெஞ்சில் இறங்குற மாதிரி. We are not the highest version of ourselves that we can imagine. We are the lowest version of ourselves that we can accept. ஏறட்டும் உங்கள் நெஞ்சில் இது ஏறட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபிட்னஸ் வச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு விஷயம் இருக்குதுன்னே தெரியாது. ஸ்டாண்டர்ட் எனக்கு ஒன்று இருந்துச்சுனால தான் நான் அவ்வளோ மோட்டிவேட்டாக இருந்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் இப்போ எனக்கு தெரியும், இப்போ உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பை மேலே கொண்டு வரதுன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100K ஃபாலோவர்ஸாக இருந்துச்சு. அதாவது 100K ஃபாலோவர்ஸ் அடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதேமாரி என்னோடய ஸ்டாண்டர்ட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10K ஃபாலோவர்ஸாக இருந்துச்சு. ஸ்டாண்டர்ட் அதாவது 10K ஃபாலோவர்ஸ். ஸோ இப்போ என்னோடய ரியாலிட்டி, என்னோடய லைஃப் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஐ ஹேட் 10K ஃபாலோவர்ஸ். ஒரு 10K ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறவன் எப்படி டெய்லி ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி தான் டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோடய ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10K. ஸோ நானும் இப்போ 10K தான் இருக்கிறேன். தெர் இஸ் நோ பெயின், ஐ எம் கம்ப்ளீட்லி கம்ஃபர்டபுள். ஸோ இந்தமாரி இடத்துல சேஞ்ச் இருக்காது. when there is a pain there is a change. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரில்லியண்ட்டான விஷயத்த பண்ணணும். அதை நான் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் யுவர் ட்ரீம் அஸ் அ ஸ்டாண்டர்ட். ஸோ நான் இப்போ சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணல. நான் இன்னொன்று மேக் யுவர் ட்ரீம் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ இந்த விஷயத்தை இதில் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீம் 100K ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை என்னோடய ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டேன். இப்போ என்னோடய ஸ்டாண்டர்ட் என்ன பார்த்தீங்கன்னா 100K ஃபாலோவர்ஸ். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். என்னோட ஸ்டாண்டர்ட் 100K ஃபாலோவர்ஸை வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தென் கெஸ் வாட் ஹேப்பன். ஐ வாஸ் ஒர்க்கிங். காலைல எழுந்துலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் மைண்டு ஃபுல்லாகவே எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம், எப்படி இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணலாம், ஏன் இந்த வீடியோ வைரல் ஆச்சு, அந்த காம்படிஷனில் அந்த வீடியோ ஏன் வைரல் ஆகுது, இந்த வீடியோ ஏன் வைரல் ஆகல, ஏன் நான் இப்படி பேசுகிறேன், எப்படி பேச மாற்றலாம், எப்படி ஸ்கிரிப்டை மாற்றலாம். ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிக்கின்னு ஒர்க் பண்ணின்னு இதை மட்டும்தான் அந்த 14 நாளுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டூயிங் திஸ் ஒன்லி ஒன் திங், working. ஏன்னு பார்த்தீங்கன்னா we are not the highest version of ourselves that we can imagine. We are the lowest version of ourselves that we can accept. என்னோட ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா 100K ஃபாலோவர்ஸ் இருக்குது. பட் என்னோட இப்போ லைஃப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், வெறும் 12K ஃபாலோவர்ஸ். ஐ வாஸ் பெயினில் இருக்கிறேன். ஸோ அந்த பெயின்லேருந்து ஸோ இப்போ என்னோட ஸ்டாண்டர்டே 100K ஃபாலோவர்ஸ். பட் என்னோட ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12K இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் உண்மையில் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பெயின். ஐ லிட்டரலி ஃபெல்ட் பெயின். ஸோ அந்த பெயின் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் மீ அன் அன்லிமிட்டட் மோட்டிவேஷன். ஸோ அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்னை டெய்லியும் 14 hours ஒர்க் பண்ண வச்சுது. பெயின் இஸ் லைக் எ பெட்ரோல். அந்த பெட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா என்னை இந்த இடத்த விட்டு போன்னு என் மேலே தள்ளி விட்டுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த 14 நாளில் என்னோடய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூடான ஒரு கல் மேலே உக்காடுறதும் 10K ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம். தட் ஒரு சூடான கல்லை உட்காந்து எப்படி உண்மையில் சுடுமோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 10K ஃபாலோவர்ஸ் எனக்கு அந்தமாரி சுட்டுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை மாற்றினேன். ஸோ எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு 2 பேர் எடுத்துக்கோங்களேன். ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 100K ஃபாலோவர்ஸ் அடிக்கணும்ப்பா, அதான் என்னோட ட்ரீம். பட் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐ ரெஃப்யூஸ் டு ஹேவ் லெஸ் தென் 100K ஃபாலோவர்ஸ். அதாவது 100K ஃபாலோவர்ஸ் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன், அது ஸ்டாண்டர்ட். இவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அதாவது ஹி வாஸ் லைக் ஹோப்பிங் நடக்கும், 100K ஃபாலோவர்ஸ் வரும், அது ஒரு ட்ரீம். பட் இவன் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். 100K ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா ஐ ரெஃப்யூஸ், நான் மறுக்கிறேன், அது இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஸோ உங்கள் 2 பேரில் உங்கள் லைஃப்பை பெட் பண்ணால் யார் மேலே பெட் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் ரெண்டாவது இருக்கிற ஆள் தான், இந்த பர்சன் ஹூ ஹாஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் 100K ஃபாலோவர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது ஹவு டு பிரெயின் வாஷ் யுவர் செல்ஃப்னு. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுன்றதை போட்டிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை பார்த்துருவாங்க. ஏன்னா உங்களோட ஐடென்டிட்டி, அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இதை பண்ணிங்குவீங்களேன், லிட்ரலி வில் பேர்ன் அவுட், அதாவது ரொம்பவே பேர்ன் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணுங்கள். அதை பண்ணதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வச்ச மாரி ஸ்டாண்டர்டை ரொம்ப பெருசாலாம் வைக்க வேணாம். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டை வச்சு நான் ஃபாலோ பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 14 நாள் நான் ரொம்பவே பேர்ன் அவுட் ஆகிட்டேன் அந்த 14 நாளுக்கு அப்புறம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை லாங் டேர்ம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல், அதாவது த திங் யூ வாண்ட் டு அச்சீவ், ஒரு
மீடியமான ஸ்டாண்டர்டாக வைக்கணும். ஹை ஸ்டாண்டர்டாக வைங்க, அது உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் வைங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்டைனபிளான ஸ்டாண்டர்ட் வைக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் இப்போ உங்களோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 மாதத்தில் 5 lakh சம்பாதிக்கணும் வைங்களேன், அது உங்களோட ஸ்டாண்டர்டாக மாற்றுங்க. அதாவது 5 lakh கீழே நான் சம்பாதிக்க இருக்கவே மாட்டேன். எல்லா ட்ரீமையும் உங்களோட ஸ்டாண்டர்டாக மாற்றுங்க. இந்த வாரத்தில் நான் 6 நாள் ஜிம் போடணும் அப்படி கிடையாது. இந்த வாரத்தில் 6 நாள் கம்மியாக நான் ஜிம்முக்கு போகவே மாட்டேன். எப்படி இன்றைக்கி நான் பல்ல வளர்க்காமல் இருக்கவே மாட்டேன், அதேமாரி தான் 6 நாள் நான் ஜிம்முக்கு போகாமல் இருக்கவே மாட்டேன். இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். ஸோ தட்ஸ் வாட் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன். அவர் லைஃப் இஸ் அ டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூர் ஸ்டாண்டர்ட். மேக் யுவர் ட்ரீம் அஸ் அ ஸ்டாண்டர்ட். கட்டி பார்த்தீங்கன்னா என்னோட குரலே மாறினே வருது. வெல், ஸோ இப்போ ரிவைஸ் பண்ணிவிடுவோம். பெயின் இஸ் அ ஃபியூவல். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் அதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல் லேசியாக இருக்கீங்கன்னா, இட்ஸ் ப்ராபப்லி உங்கள் லைஃப் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா பெயின் இருந்துச்சுன்னா when there is a pain there is a change, as simple as that. அப்புறம் ரெண்டாவது, லைக் யூ ஆர் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் தென் யூ ஹேவ் டு ஆட் மோர் பெயின் டு யுவர் லைஃப், அதாவது மோர் பெயின் டு யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். அப்புறம் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் யுவர் ஸ்டாண்டர்ட். உங்கள் லைஃப்பில் எல்லா ஏரியாஸ்லையும், ஃபினான்ஷியலாகவும் சரி, ரிலேஷன்ஷிப்லையும் சரி, ஹெல்த்லேயும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா யுவர் லைஃப் இஸ் த டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் லைஃப் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செட் ஹை ஸ்டாண்டர்ட். எப்படியும் உங்களுக்கு லோ ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அந்த லோ ஸ்டாண்டர்ட் என்னென்னு கண்டுபிடிச்சி அது ஹை ஸ்டாண்டர்டாக நீங்கள் வைக்கணும். இப்போ நான் வச்ச மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராமில் 100K ஃபாலோவர்ஸ் வச்ச மாதிரி அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹை ஸ்டாண்டர்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நான் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. இது வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவை பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களை அடி மனசில் ரொம்ப புரியும். முக்கியமாக நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி நான் டான்ஸ் ஆடலை, நான் அவனை என்டர்டெயின் பண்ணல உங்களை. யூ ஹேவ் டு டேக் நோட் ஆஃப் திஸ். அப்புறம் கடைசி வரைக்கும் யாராவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ரெட் ஹார்ட் யாராவது போட்டு விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் கடைசி வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஒரு மன திருப்தி. ஸோ போட்டுருங்க. அவனை எவனா ரெட் ஹார்ட் போடாமல் எவனா கமெண்ட் பண்ணி பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும். வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணுற நீ ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சரி தான், கரெக்டாக இருந்தால் பட்டா